Curing of concrete. What is curing? After placing the concrete, we will just compact it to remove the air void so that they will get tightly packed to each other, and then we will level the surface and make the surface smooth or rough using the screed boards, and then we will be curing the concrete. When I said about hydration of cement, we learnt about hydration of cement in the second unit. What is hydration? The reaction of the cement with water. Thereby, the cement produces some gels, especially basically four compounds are formed. They are Box compounds. After the formation of the Box compounds, there will be chemical reaction taking place, and some gels will be formed, especially two gels, tobermory gel and ponderolite gel, and these two gels will contribute to the strength in the cement. So we saw this in the second unit. Similarly, cement strength gain பண்ணாதான் காங்கிரீட்டும் strength gain பண்ண முடியும். So to achieve that strength, we need to add water to the concrete, because காங்கிரீட்டை வந்து நம்ம வெட் காங்கிரீட்டாக ஃப்ரெஷ் காங்கிரீட்டாக ப்ளேஸ் பண்ணதுமே காங்கிரீட்லேருந்து concrete is always exposed to the climate, outer climate. So மோஸ்ட்டாக வந்து காங்கிரீட் சன்னி டேஸில் போடும்போது என்னாகும், evaporation losses will be there. Because of the evaporation losses, concrete will not have enough water to develop the strength. எப்போவுமே இருக்காது. So always we have to add water for the formation of gels in the concrete, and that gels will contribute to the strength development in the concrete. So for that, water is needed, added excessively after the placing of concrete and after the setting of concrete. Final set ஆனதும் நியர்லி 10 hours ஆனதுக்கப்புறம் காங்க்ரீட்டிங் வந்து க்யூரிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வாட்டர் ஆட் பண்ணுறது தான் ஃபார் த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் டு ஹேப்பன். that process is called curing of concrete. ஆர் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், நம்ம காங்க்ரீட்டில் வந்து ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக தண்ணி அடிக்கிறது தான் curing of concrete. We are going to keep the concrete moist so that the hydration of the cement can happen. So it is a process of maintaining a satisfactory moisture content and a favorable temperature இந்த காங்க்ரீட். ரொம்ப ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டுனாலும் காங்க்ரீட் வந்து கிராக்ஸ் டெவலப் பண்ணிடும் எவாப்ரேஷன் லாஸஸ்னால. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம வாட்டர் எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணோம் இல்லை ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். சேம் டெம்பரேச்சர் வில் பி மெயின்டைன். ஸோ that's why we will be adding externally the water. And you can see there are different methods of adding water to the concrete. curing பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரையான காங்க்ரீட்டில் ஹார்டன் ஆனதுக்கப்புறம் காங்க்ரீட் ஹார்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம காங்க்ரீட்டில் வாட்டர் ஆட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர். ஸோ க்யூரிங் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ்வலாகவே காங்க்ரீட் போட்டதுமே தண்ணி அடிக்க சொல்லுவாங்க அடுத்த நாள்லேருந்து. எதுக்காக? மெயினாக அப்போ தான் அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும், அப்போ தான் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். ஆல்சோ கிராக்ஸ் வராமல் இருக்கும். பிகாஸ் இல்லை கிராக்ஸ் வந்துருச்சுன்னா எவாப்ரேஷன் லாஸ் ஆயிடுச்சுன்னா கிராக்ஸ் வந்துடும். ஸோ அதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான், ஒரு யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தண்ணியை வந்து தேக்கி வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க காலையிலையும் சாயங்காலமும், இல்லை தே வில் ஜஸ்ட் பாண்ட் த வாட்டர், பூல் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் பூல் மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க, as you can see in the picture. இல்லைனா you can see this cracks may develop in the fresh concrete. இது ஒரு வெட்டான காங்க்ரீட் சர்ஃபேஸில் வந்து வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கிராக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ we have to give some water, that is curing. Water curing is there. Some placesல இப்போ சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டோன்னா
ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிறதுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சம்மர் டைம்லலாம். பட் இஃப் யூ நீட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல் வாட்டர் ரிக்குவயர்மெண்ட் இஸ் மோர். ஸோ அந்த கேசஸ்லலாம் வி cannot go ஃபார் வாட்டர் க்யூரிங். வாட்டர் க்யூரிங் போக முடியாது சில இடங்களில். அதனால வி யூஸ் சர்டன் மெம்ப்ரெயின்ஸ். சம்டைம்ஸ் மெம்ப்ரெயின்ஸ் ஆர் யூஸ்டு டு க்யூர் த காங்க்ரீட். ஆர் சம்டைம்ஸ் ஹீட்லேருந்து எப்படி க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா, ஹீட்லேருந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அந்த ஸ்டீம் இஸ் நத்திங் பட் வாட்டர் கண்டென்ட் ஒன்லி. தட் ஸ்டீமை வச்சு we can cure the concrete. And some other methods are also there, like pressure application. Steam pressure applicationனாலையும் steam is produced. அதை வச்சும் we can heat the we can cure the concrete. In some frost areasலலாம், frozen areasலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் வாட்டர் ஆட் பண்ணி we cannot cure the concrete. ஸோ அந்த பிளேசஸ்லலாம் they will go for heat application or they will go for pressure application. some places-ல rays pass பண்ணி கூட we can cure the concrete. rays like infrared rays pass பண்ணியும் we can cure the concrete. அந்த மாதிரியும் some places use. ஸோ ஓகே, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are tropical country. ஸோ we have pure sources of water more. மழை நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் we can go for water curing. water curing அப்படின்னா we promote the it's the best method because we promote the hydration process. Also we eliminate the shrinkage. Also we observe the heat of hydration. Also water curing is some places-ல செகண்ட் மெத்தட் சொன்னேன். தண்ணி இல்லைன்னா மெம்ப்ரெயின் க்யூரிங் யூஸ் பண்ணலான்னு. மெம்ப்ரெயின் க்யூரிங் யூஸ் பண்ணணுன்னாலும் we need water curing first we have to do water curing and then we have to go for membrane curing. water curingல different methods இருக்கு. one is immersion, second is ponding, third is spraying or fogging, and fourth is wet covering. I'll explain one by one. This is water curing. We just pour water and we will reduce the we will increase the hydration of cement. At the same time it maintains the same temperature so that hydration நடக்கும்போது heat will be generated. That heat will also be in control and shrinkage cracks will also be avoided due to the evaporation losses. So normally water is given for water curing. First water curingல different methods பார்த்தோம். first method is immersion method. அதில் வந்து இமர்ஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம காங்க்ரீட் வந்து லேபில் செய்வோம். அப்புறம் நம்ம இப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we will just make a concrete cube 15 cm by 15 cm by 15 cm-ல ஒரு concrete cube பண்ணி we will immerse it in the வாட்டரில் immerse பண்ணி வைப்போம். 7 days immerse பண்ணி வைப்போம். அப்புறம் 7 days அப்புறம் எடுத்து ஸ்ட்ரென்த்து போடுவோம். அதுக்கப்புறம் ஒரே டைமில் 3 காங்க்ரீட் க்யூப் செஞ்சு உள்ளே போடுவீங்க. ஒரு டேங்க் இருக்கும், லேப்லேயே ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் we will immerse the concrete, முக்கி வைக்கணும் காங்க்ரீட்டை. ஒரே நாளில் காங்க்ரீட் 3 க்யூப் போட்டு உள்ளே முக்கி வைக்கணும். அப்புறம் 7 days ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் 16 days ஆனதுக்கப்புறம் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் 21 days ஆனதுக்கப்புறம் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து 28 days ஆனதுக்கப்புறம் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். 28 days ஆகும்போது கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் வில் பி டெவலப்டு. ஸோ அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் யூஸ்வலாக. இதெல்லாம் நீங்கள் தரவாக வந்து யூ லேர்ன் இன் த நெக்ஸ்ட்டு செமஸ்டர் காங்க்ரீட் டெக்னாலஜியில் படிப்பீங்க. பட் அந்த இமர்ஷன் டெக்னிக்கை நம்ம லேபில் செய்கிற க்யூப்ஸுக்கு we will be following. இமர்ஷன் டெக்னிக் ஜஸ்ட் immerse the concrete cubes after hardening into the வாட்டரில் போட்டு முக்கி வைக்கிறது தான் immersed concrete. யூஸ்வலி 28 days நீங்கள் உள்ளே முக்கி வைக்கணும். சம்டைம்ஸ் வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்லாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீகாஸ்ட் ஸ்லாப்ஸு இல்லை ப்ரீகாஸ்ட் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா, ஸ்லீப்பர்ஸ்னால் என்னென்னா
ட்ரெயின் ட்ராக்ஸ் பார்த்துருப்பீங்க. பழைய காலத்து நம்ம இப்போ லோக்கல் ட்ரெயின்ஸ் இல்லாமல் நார்மல் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெயில்வே லைன் ரெயில்ஸ் போகும், அப்புறம் ஹரிசாண்டலாக ஒரு மெம்பர் போகும் அந்த ரயில்வே ட்ராக்கில். அந்த ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் டிம்பரில் இருக்கும். இப்போ வந்து அந்த இப்போ வந்து அயனில் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுவே வந்து மெட்ரோவில் போய் பாருங்கள், இல்லை வந்து மெட்ரோவில் வந்து ஸ்லீப்பர்ஸ் இருக்காது. அந்த ஸ்லீப்பர்ஸ்னால் அந்த ஹரிசாண்டல் மெம்பர்ஸ்னா ரயில்வே ட்ராக். மெட்ரோவில் பார்த்திங்கன்னா இருக்காது, இட் இஸ் ஸ்லீப்பர் இருக்காது. ஆனால் லோக்கல் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. காங்க்ரீட்டில் இருக்கும், காங்க்ரீட்டில் அந்த ஸ்லீப்பர்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி காங்க்ரீட் எலமெண்ட்ஸ் சிலது வந்து வென் வி ஹாவ் டு மேக், ஏற்கனவே செஞ்சுட்டு கொண்டு வந்து மாட்டுறது. லேம்ப் போஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு வந்து சைட்டில் வந்து மாட்டுவாங்க. ஸோ ஏற்கனவே செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா then we have to immerse it in the water. So that method is immersion of example is immersion of concrete. அதுக்கப்புறம் நம்ம ஹோம்ஸில் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸஸ் ஆர் பில்டிங் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து when you see the columns and the beams, they are covered with columns or beams வந்து அப்படியே சும்மாவே we just sprinkle water, spray பண்ணலாம் water. That is second method, spraying. Third method is we can cover the concrete with some gunny bags. அதாவது சாக்கு பையில், ரொம்ப ஈரமான சாக்கு பையை we will just cover the, இப்போ காங்க்ரீட் ரூஃப் போட்டிருக்கோன்னா அந்த காங்க்ரீட் ரூஃபில் வில் ஜஸ்ட் கவர் த காங்க்ரீட் ரூஃப் பை gunny bags which are wetted. Gunny bags which are வெட்டாக இருக்கக்கூடிய gunny bags we will just cover it over the roofs or the floors or anything. That will also keep the surface wet. Some places we can use sand with water. சாண்டை ஜஸ்ட்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி காங்க்ரீட் சர்ஃபேஸ் மேலே தூவி விட்டோன்னா அதுவும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், ஹைட்ரேஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ யூ கேன் see the immersion. பெரிய காங்க்ரீட் பெரிய லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்க காங்க்ரீட்ஸை வந்து they have immersed inside the water. ஈபிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காங்க்ரீட் க்யூப்ஸை வந்து க்யூர் பண்ணுவாங்க. லேம்ப் போஸ்ட்டை செஞ்சுட்டு க்யூர் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் இமர்ஷன் டெக்னிக். தண்ணியில் அப்படியே இமர்ஸ் பண்ணி வைக்கிறது. செகண்ட் மெத்தட் இஸ் பாண்டிங். ஜஸ்ட் போர் த வாட்டர் அண்ட் ஸ்டாக்னண்ட் வாட்டர் அப்படியே இருக்கும். தென் ஸ்ப்ரேயிங் வெர்டிக்கல் மெம்பர்ஸ் லைக் காலம். இதுதான் காலம், யூ கேன் see the column here. இந்த காலம் வந்து வெர்டிக்கல் மெம்பர். ஸோ இந்த காலம் எல்லாத்தையும் வந்து we can just spray the water. ஆர் வெட் கவரிங். நான் சொன்னல சாக்கு பையை வந்து ஈரமான சாக்கு பையை அப்படியே சுற்றி வச்சுருவாங்க. ஸோ தட் இஸ் வெட் கவரிங். தட் வில் மெயின்டைன் த டெம்பரேச்சர். செகண்ட் மெத்தட் இஸ் மெம்பரேன் க்யூரிங். மெம்பரேன் க்யூரிங்னா என்னென்னா, ஒரு சர்ஃபேஸில் ஹார்டன்ட் காங்க்ரீட் சர்ஃபேஸில் we will just pour water and then அந்த வாட்டர் similar to ponding. தண்ணி வந்து அப்படியே we will just pour the water. அப்புறம் அந்த தண்ணி எவாப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஒரு மெம்பரேனை போட்டு கவர் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் கால்டு மெம்பரேன் க்யூரிங். மோஸ்ட்லி வந்து பெரிய பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை ரோடு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போ they will go for this kind of membrane curing. Just they will pour the water or sprinkle the water and then they will cover the surface with the membrane. So நீங்கள் போர் பண்ண வாட்டர் வந்து லாஸ் ஆகாது, எவாப்ரேஷன் லாஸ் ஆகாது. where there is shortage of water we go for membrane curing. Also we cannot water curing is not possible நம்ம அமௌண்ட்டுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிறப்போ then we can go for membrane curing. So curing அப்படிங்கிறது வந்து not only we have to apply water but we have to promote or the formation of gels, that is hydration நடக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணணும். So water should not be allowed to go from the concrete. So
to avoid the or seal the evaporation of water from the concrete, we can cover the concrete with the membrane. So ஒரு ஒரு அப்போ இந்த கேஸில் வந்து மெம்பரேன் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியே நீங்கள் ஊற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்டால் 2 days 3 days ஒன்ஸ் பண்ணால் போதும். வாட்டர் க்யூரிங்னா யூ ஹேவ் டு டூ இட் எவ்ரி டே. பட் மெம்பரேன் க்யூரிங்கில் அப்படி தேவைப்படாது. யூ கேன் see what is மெம்பரேன் கவரிங். மெம்பரேன் க்யூரிங் கீழே வந்து காங்க்ரீட் இருக்கும், மேலே வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க, தென் மேலே சர்ஃபேஸில் டாப்பில் வந்து க்யூரிங் மெம்பரேன் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ காங்க்ரீட் அப்புறம் வாட்டர், அதுக்கு மேலே மெம்பரேன். ஸோ அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் மெம்பரேன் க்யூரிங். அந்த மெம்பரேன்ஸ் என்னென்ன மெம்பரேன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, தே கேன் பி மேட் அப் ஆஃப் பிட்டுமன். பிட்டுமன் இஸ் சிமிலர் டு தார். தார் மாதிரி இருக்கிறது தான், நம்ம ரோட்டில் போடுற தார் மாதிரி இருக்கிறது தான் பிட்டுமன். And the bitumen and polyethylene film or polyester membranes can be used. Waterproof papers or rubber compounds can also be used. Bituminous compounds பார்த்தீங்கன்னா they are black in color because they are from coal tar. அந்த black colorல இருக்கிறதுனால it will be observing the heat inside, so it is not preferred mostly. So we can go for polyethylene films or polyester films can be used for curing concrete. Usually waterproofing paper can also be used. ஆனால் அப்படி மெம்பரெயின்ஸ் போடும்போது நமக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக மெம்பரெயின்ஸ் கிடைக்காது. மெம்பரெயின் ஷீட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஷீட்டு வச்சுட்டு இன்னொரு ஷீட்டை ஒட்டும் போது யூ ஷுட் நாட் பங்க்சர் இட். அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஷீட்ஸை போர் பண்ணும்போது அப்படியே போடும்போது சம்டைம்ஸ் தேர் இஸ் சான்ஸ் ஆஃப் பஞ்சிங் த காங்க்ரீட் ஷீட்ஸ். ஓட்டை போடுறது மேபி நடக்கும். அப்படி நடக்காமல் பார்த்துக்கணும். ஷீட்ஸை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக போட்டுறணும். யூ கேன் see here, you can see this you can see in this picture the concrete surface, then they are just sprinkling and they are covering with the rolled polyethylene sheet or a waterproof paper. So this water will not be evaporated. So this is what about the you can see the road project with they are covering with membrane curing நடக்கிறதுக்காக they are doing covering the road with membranes. So hydration may happen. Some places we apply heat. As I said, water is problem. Water problem இருக்கும், frozen areas இருக்கும். அந்த ஏரியாஸ்லாம் we can go for application of heat. மோஸ்ட்லி வந்து ஹீட் வந்து ப்ரீகாஸ்ட் மெம்பர்ஸில் தான் பண்ணுவோம். ப்ரீகாஸ்ட்னா ஏற்கனவே செஞ்சு லேம்ப் போஸ்ட்டு, ஸ்லீப்பர்ஸு, இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகிற ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே we go for heat application. ப்ரீகாஸ்ட் பேனல்ஸ் ஆர் தேர். நம்ம காலேஜில் சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து இட் இஸ் அ ப்ரீகாஸ்ட் பில்டிங். இட்ஸ் நாட் அ கேஸ்ட் இன்ஸ்டிடியூட் பில்டிங். கேஸ்ட் இன்ஸ்டிடியூட்னா என்ன, மேசன் அங்கே நிற்பார், எல்லாம் காங்க்ரீட் அங்கே மிக்ஸ் பண்ணுவாங்க, அங்கே செய்வாங்க பில்டிங்கை. அதுதான் கேஸ்ட் இன்ஸ்டிடியூட் பில்டிங்ஸு. ப்ரீகாஸ்ட் பில்டிங்ஸ் அப்படின்னா வேறு எங்கேயும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே மாட்டிடுவாங்க, நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் வச்சு மாட்டிடுவாங்க. ஸோ எஸ்ஜிஐடி மெயின் பிளாக் இஸ் ப்ரீகாஸ்ட் பில்டிங். பேனல்ஸ் எல்லாம் ஏற்கனவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 1 week போதும் முடிக்கிறதுக்கு, அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஸோ விட் இஸ் ப்ரீகாஸ்ட் பில்டிங்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போ நம்ம மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு மெட்ரோ பிரிட்ஜஸ் போகுது, ஓவர் ஹெட் பிரிட்ஜஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்கனவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து they'll just fix it in the site. That is precast buildings. So application of heat is about when you apply high temperature, it accelerates the hydration process. Also it develops the strength to the concrete. But the concrete but we need to maintain the moisture content also. So we can go for steam curing. Steam curingனா heat அப்படியே கொடுக்கறது தான். இந்த steam curingல different methods are there. They are applying heat in an ordinary pressure, applying heat in அதனால high pressure, அதனால வர steam,
And as I said, infrared radiations can be given for curing, and electrical curing is also there. Electrical methods steam can be generated in the concrete. So application of heat, can you see the picture? The here rod, steel rodsல இருந்து ஹீட் ஸ்டீம் மட்டும் வெளியில் வரும். இப்போ ஹாட் வாட்டர் இதுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணாங்கன்னா அந்த ஹீட் ஸ்டீம் மட்டும் வெளியில் வர மாதிரி பெர்ஃபரேஷன்ஸ் போட்டிருப்பாங்க இந்த ராட்ஸில். ஸோ அது மூலமாக வர ஸ்டீமில் பண்ணுவாங்க. இல்லை, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். In a normal temperature, in inside construction, we can't apply heat. As I said, precast buildings, precast constructions, it is easy. இப்போ நம்ம இங்கே பண்ணணும், சைட்டில் பண்ணணும்னா இட் இஸ் காஸ்ட்லி. வி நீட் தார்பால் போடணும், அப்புறம் வி நீட் தீஸ் கைண்ட் ஆஃப் பாலிப்ரொபிலின் ஷீட்ஸ் ஆர் பைப்ஸு, இந்த மாதிரி வி நீட் சம் திங்ஸ். ஸோ பட் இன்சைட் பண்ணும்போது the strength will not be very good because hydration நடக்கும், but the strength developed is not good. And கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது they will just lose that strength. The strength may go off in a later stage. So we should avoid this kind of steam curing for a normal inside projects. Inside projects we will not use steam curing because the strength develop ஆகும், ஆனால் அது நல்ல குவாலிட்டேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. it will lose the strength after some time. that strength is called, அப்படி strength lose பண்ணுற process is called retrogression. because high temperatureல டக்குன்னு strength டெவலப் பண்ணிடும், 28 daysலாம் எடுக்காது, உடனே strength டெவலப் பண்ணிடும், ஆனால் it will lose that strength. this is called retrogression of strength. so we always go for prefabricated structures or precast structures தான் நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலி இது எப்படி இருக்கும்னா, you can see in this picture, ஒரு டனல் இல்லை ஒரு closed roomல they will place all the precast concrete structures, cube, cylinder, என்ன ஷேப்பில் லேம்ப் போஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு க்ளோஸ்டு சேம்பர் இல்லை க்ளோஸ்டு ரூமில் வச்சுருவாங்க. ஆர் சம் பிளேசஸில் they will keep it inside a டனலுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு ஹீட்டை ஹை நார்மல் ப்ரெஷரில் உள்ளே அனுப்புவாங்க. ஹீட்டுன்னா என்ன, வாட்டர்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம் ப்ரெஷரை அனுப்புவாங்க. அனுப்பும்போது என்னாகும், that will induce the ஹைட்ரேஷன் ப்ராசஸ். நம்ம நார்மலாக வாட்டர் க்யூரிங்கில் 28 days ஆகும் ஸ்ட்ரென்த்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி டனலில் அப்ளை பண்ணுறதுல 3 daysல இட் கேன் கெட் இட்ஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த். 3 daysல அதோட ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிடும். யூ கேன் see here, you can see in this picture clearly, like the concrete panels are on the right side and left sideல steam எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு க்ளோஸ்டு ரூமில் இது நடந்து முடிஞ்சதும் 3 days இப்படி பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா it will gain its complete strength. so this is for precast or prefabricated structures. you can see the tunnelக்குள்ள they will be passing the hardened concrete. அது the steam will be passing inside, circulating inside the tunnel and it will give the strength. as I said, the road projectsல எல்லாமே, bridge projectsல எல்லாமே you can see the girders, eye-shaped girders, இது எல்லாமே made up of cured, they all will be cured by means of steam மூலமாக செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது. this is what I said, sleepers. railway trackல sleepers, இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சைட்டில் இருந்து செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க, ஹரிசாண்டலாக போகுதுல்ல காங்க்ரீட் ஸ்லீப்பர்ஸ். இந்த ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் தான் காங்க்ரீட் ஸ்லீப்பர்ஸ். they will not do it in the site, இது ஏற்கனவே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரீகாஸ்ட் ஸ்லீப்பர். ஸோ செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு we use mostly steam curing. this is not needed. high pressure steaming, high pressureலையும் we can cure the steam. normal temperature இல்லாமல் we can high pressure the steam and it is done in open atmosphere.
ஓப்பன் அட்மாஸ்பியர்லேயும் we can do the steam curing. ஓகே சாரி ஹை நார்மல் டெம்பரேச்சரில் தான் அந்த டனலுக்குள்ளே we will be ப்ரெஷர் கொடுப்போம். they are done, they can be done in outsource also, mostly will do in inner chambers only, but கம்பல்சரியாக steam curing by high temperature வந்து high pressure வந்து we do in a closed chamber. கண்டிப்பாக இதை closed chamberல தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோக்ளேவிங் படிச்சிருப்பீங்க. குக்கர், ப்ரெஷர் குக்கர் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ப்ரெஷர் குக்கரில் என்ன ஆகுது, நம்ம தண்ணியை வைக்கிறோம், தண்ணியை வச்சுட்டு டெம்பரேச்சரை கீழே கூட்டுறோம். ஹீட்டை கொடுக்கும்போது ஸ்டவ்வில் ஹீட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது, விசில் போட்டதும் உள்ள ப்ரெஷர் டெவலப் ஆகுது. அதே மாதிரி தான் காங்க்ரீட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், ஏதாவது ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ளே வச்சுட்டு ஹை ப்ரெஷர் ஹீட்டு கொடுத்தீங்கன்னா high pressure will be developed inside and steam is passed inside at the same time. Because of that the curing process happens. So this technique is called autoclaving. Under high temperature and high pressure the concrete gets cured. So this is called autoclaving. மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா லைட் வெயிட் காங்க்ரீட் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் காங்க்ரீட் பிளாக்ஸ் பார்க்குறீங்கல்ல, ஹாலோ காங்க்ரீட் பிளாக்ஸ் எல்லாமே வந்து லைட் வெயிட் காங்க்ரீட் பிளாக்ஸ். அந்த லைட் வெயிட் காங்க்ரீட் பிளாக்ஸ்லாம் பண்ணும்போது we can go for this kind of foam ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம காங்க்ரீட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா then we can go for this kind of autoclaving process. அந்த நார்மல் டெம்பரேச்சரில் ஸ்டீம் கொடுத்து க்யூர் பண்ணுற காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இட் வில் பி ஒன்லி 3 days ஃபுல் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். அதுவே வந்து ஹை ப்ரெஷரில் கொடுத்திங்கன்னா 1 day அதோட ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். ப்ளஸ் தேர் இஸ் நோ ரெட்ரோக்ரெஷன்னா என்ன, 28 days அச்சீவ் ஆக வேண்டிய ஸ்ட்ரென்த் வந்து 3 days அச்சீவ் ஆகும்போது ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். ஆனால் அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் காணாமல் போயிடும். அப்படி போச்சுதுன்னா தட் இஸ் கால்டு ரெட்ரோக்ரெஷன். தட் இஸ் சீன் இன் நார்மல் ப்ரெஷர் அப்ளிகேஷன். பட் ஹை ப்ரெஷரில் நம்ம ஆட்டோக்ளேவிங் ப்ராசஸில் பண்ணுற க்யூரிங்னால டெவலப் ஆகிற ஸ்ட்ரென்த் வந்து தெர் இஸ் நோ ரெட்ரோக்ரெஷன். ஆல்சோ இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு thermal attack, freezing thawing actions, temperature actions and chemical actions they have very good resistance. Also they have very less shrinkage in it. So சீக்கிரமாக கிராக்ஸ்லாம் டெவலப் ஆகாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹை ப்ரெஷர் ஸ்டீமிங். நார்மல் டெம்பரேச்சர்னா 100 degree Celsius ஸ்டீம் பண்ணுறது. ஹை ப்ரெஷர் ஹை ஸ்டீமிங்னா 175 degree Celsius is given. Pressure is also quietly very high. You can see the tunnels into which the concrete blocks are placed. இங்கே வந்து high pressure கொடுத்து we will be curing. Then I said infrared rays are passed for curing purposes. In countries like Russia, cold places, frozen areas, we can just pass infrared rays to gain the strength. And usually hollow concrete products we can use. Indiaவில் we won't use infrared radiations. We mostly don't use infrared radiation. Usually இந்த மாதிரி ஒரு மெஷின் வச்சு they will just move it over the concrete surface. Because of that curing will happen, strength will develop. So this is called infrared radiation. இது வந்து cold placesல they will passing this infrared rays. And electrical curingனா காங்க்ரீட்டில் ஏற்கனவே வாட்டர் இருக்குது. ஸோ வென் வி பிளேஸ் எலக்ட்ரோட்ஸ் இன்சைட் த காங்க்ரீட் பிகாஸ் ஆஃப் தட் எலக்ட்ரோட் த ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் வாட்டர் வில் பி generated by itself and the separation of water may happen and அந்த வாட்டர்லேருந்து ஸ்டீம் வரும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகும் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது. அந்த ஹீட்னால வாட்டர் வில் பி கன்வெர்டட் டு ஸ்டீம். Because of that curing can happen. So in cold areas we can use electricity also.
but the problem is safety. Safety is very important when you are going for infrared radiation as well as current passing. இந்தியாவில் we won't use this infrared and electrical curing. electrodes யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறது இல்லை. ஏசி current is passed between two electrodes and because of that current will be produced. It is infrared rays and electrical curing are very costly. Electrodes are costly, so that is very costly. Also safety is also very important when we go for electrical curing. So you can see the electrodes are put inside the concrete and they are cured. Okay, other methods are of also curing. Using chemicals also we can do the curing process. For example, calcium chloride. கால்சியம் குளோரைடை வந்து மேலே நான் சொன்ன ஏற்கனவே சாண்டை வந்து ஈரமான சாண்டை வந்து மணலை வந்து இஃப் யூ புட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் காங்க்ரீட் ஆல்சோ we can cure the concrete. Though they are not very effective methods, they are very less effect. கொஞ்சமாவது it contributes to the strength. We can add some chemicals on the surface toppings like calcium chloride chemical. It will act as a curing medium. Calcium chloride is a salt and it shows affinity for moisture. It's a chemical or a salt ன்னு சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில். It not only absorbs the moisture from the atmosphere but also retains on the surface. So it has the unique characteristics of absorbing water from the moisture and retaining itself. So when you put it on the surface of the concrete, it helps in retaining the water in the concrete. Also it contributes by absorbing water from the atmosphere. So we can use it. Also formworks போட்டு தான் நம்ம காங்க்ரீட்டை உள்ளே போடுறோம். இப்போ இந்த formworksஐ வந்து we can seal it with wax போட்டுட்டு அதுக்கப்புறம் காங்க்ரீட் போட்டிங்கன்னா அந்த wax will not allow the water to escape from the concrete. காங்க்ரீட்லேருந்து வாட்டர் வந்து it will not allow to escape. எவ்வளோ நாள் curing பண்ணணும்? Usually concrete should not be allowed to dry fast. நம்ம வந்து when we put யூஸ்வலாக குயிக்காக ட்ரை ஆயிரும் அப்படிங்கிற ஏரியாஸில் அல்ல சம்மர் டைமில் ஈஸியாக ட்ரை ஆயிரும் அப்படிங்கிறப்போ we can just cover it with the gunny bags, wet gunny bags. Gunny bags means சாக்கு பை தான். சாக்கு பை வச்சு we can just cover it and it is usually maintained for first 24 hours அந்த gunny bags வச்சு. அதுக்கப்புறம் we can then commence the water curing. We can just spray the water by ponding or just by spraying. Usually very huge structures அப்படிங்கிறப்போ dam projects இல்லை bridge projects அப்படிங்கிறப்போ we have to at least cure it for 2 weeks. 2 weeks we have to cure it. So this is about the